வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சசிகலா குறித்து வந்து செல்லூர் ராஜ் வந்து ஒரு பேசின ஆடியோ வெளியானுச்சு. இப்போ அது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரம் பரவிட்டுருக்கு. சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்சியை கைப்பற்ற சுற்றுப்பயணம்லாம் போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்து செல்லூர் ராஜ் அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, படிப்படியாக தான் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே வந்து கட்சியை கைப்பற்ற முடியாது. படிப்படியாக தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நாளைக்கு நடக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் அதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு போல். அதிமுக பார்த்தீங்கன்னா சசிகலா சுற்றுப்பயணம் மிகப்பெரிய லெவலில் வெற்றியாக தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு ஆதரவு எடுத்திருக்காங்க. இது முக்கியமான காரணம் சட்டமன்ற தேர்தலில், அதுக்கப்புறம் நடந்த ஒரு 10 தேர்தலில், இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் உட்பட எல்லாத்துலேயும் தோல்வியானது தான். ஸோ நிறைய முன்னாள் அமைச்சரும் சசிகலாவோட தலைமையை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சி இருந்தால் அப்படியே கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தூளாகிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா உணர ஆரம்பிச்சார். ஓபிஎஸ் தூக்குனாரு. அப்போ அவரோட பதவி தான் அவருக்கு வந்து முக்கியமாக தோணுதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி பார்த்தீங்கன்னா மோசமான நிலைக்கு போனோன்னே இப்போ சசிகலாவே பரவாயில்லன்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.